நம்மோடு இருக்கும் தேவன். ஒரு மனிதன் ஆலயத்துக்கு சென்றிருக்கான். அந்த ஆலயத்தின் வெளியே யாசகம் வாங்குறவங்க இருந்திருக்காங்க. அப்போ அந்த யாசகம் வாங்குறவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவர் போகும்போது, ஆண்டவரே இன்னைக்கு எங்களுக்கு உண்டான பசியை நீ எங்களுக்கு யாசகம் கொடு, இன்னைக்கு உண்டான எங்களுக்கு பசிக்கு உண்டான யாசகத்தை நீ கொடு அப்படி சொல்லி இவங்க சத்தம் போட்டு வேண்டியிருக்காங்க. அப்போ அந்த ஆலயத்துக்கு போன மனிதன் அந்த யாசகம் வாங்குற நண்பரை பார்த்து, ஆண்டவரே அப்படி சொல்லி கூப்பிட்டீங்களா, அவரை நான் இதுவரையும் பார்த்ததே இல்லை, அவரை எப்போ பார்க்கலாம், எங்கே இருப்பார் அப்படி சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காரு. அப்போ அந்த யாசகம் வாங்குற நண்பர் என்ன பண்ணியிருக்காரு, பக்கத்தில் ஒரு கல் இருந்திருக்கு, அந்த கல்லை எடுத்து அந்த நண்பர் தலையில் ஓங்கி ஒரு அடி அடிச்சிருக்காரு. அப்போ அவர் வலியால் எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லி அந்த யாசகம் வாங்குற நண்பர்கிட்ட முறையிட்டிருக்காரு. இப்போ வலிக்குதுன்னு சொல்கிறீங்களே, அந்த வலி எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த யாசகம் வாங்குற நண்பர் சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த நண்பர் சொல்லியிருக்காரு, வலிங்கிறத உணரத்தான் முடியும், பார்க்க முடியாது, அது கண்களால் நம்ம அதை பார்க்க முடியாது அப்படி சொல்லி அந்த நண்பர் சொல்லியிருக்காரு. அதுக்கு யாசகம் வாங்குற நண்பர் சொல்லியிருக்காரு, கடவுள் என்பவர் எல்லா இடத்துலையும் பிரகாசிக்கக்கூடியவர், அவரை நம்ம உணரத்தான் முடியும், அவரை நம்ம பார்க்க முடியாது, எப்படி உன்னுடைய வலியை நீ உணரத்தான் முடிஞ்சோ அதே மாதிரியே தான் கண்களால் உன்னுடைய வலியை நீ பார்க்க முடியல, அதே மாதிரியே தான் ஆண்டவர் எங்குமே பிரகாசிக்கிறவர், அவரை நம்ம உணரத்தான் முடியும், பார்க்க முடியாதுங்கிறத அந்த நண்பருக்கு புரிய வச்சுருக்காரு. தேவன் கடவுளுங்கிறது நம்ம உணரத்தான் முடியும், நம்ம கூட இருக்காருன்னு ஒரு நம்பிக்கை, அவங்கள நம்ம கண்களால் பார்க்க முடியும்.